ஓகே, அப்ப என்னது? 10 லட்சம் ரூபாய் கீழ். சரி, இந்த அடையாளத்தை போடணும். கீழே 50 லட்சம் ரூபாய். 10 லட்சம் ரூபாய் கீழே, அதாவது 50 லட்சம் ரூபாய் செலவழிச்சதுக்கு அவருக்கு கிடைச்ச தொகை வந்துட்டு எவ்வளவு? 10 லட்சம் ரூபாய் லாபம். எனவேதான் தர 100க்கு பார்த்தா வீதம் வரும். அப்ப பிரிச்சு பாருங்க, 20 வீதம் வரும். ஆன்சர் வந்துட்டு, அதாவது என்ன செய்ய வந்துட்டு, இந்த ரெண்டு பூஜ்ஜியத்துக்கும் வந்துட்டு என்னது, இந்த ரெண்டு பூஜ்ஜியமும் பெய்த்திரும். சரியா? எனவே இதுல மிச்சம் 4 பூஜ்ஜியம். இதுல 4 பூஜ்ஜியத்தை கழிச்சோம் சொன்னா எத்தனை வரும்? 100 இருக்கும். எனவே 100 இங்கில் 5 வரும். எனவே 100 5ஆல பிரிச்சா வந்துட்டு 20 வீதம் வரும். இது ஓகே உங்களுக்கு? கிளியரா? சரி, ஓகே. அடுத்தது பாருங்க. அப்ப 4வது விட சரிதானே? முதலாவதுக்கு வந்துட்டு செவ்வாய் வரும். என்ன சரி, முதலாவதுக்கு வந்து நம்ம பார்க்கல. 11வதுக்கு வந்துட்டு செவ்வாய் என்றா 2023ன்றது வந்துட்டு சாதாரண வருடம். எனவேதான் ஞாயிறு தினம் சொன்னா, அப்ப எனவேதான் அது மார்ச் மாசத்துல வந்து 2024ன்றது லீவ் வருடம். லீவ் வருடம் என்ன வரும்? திங்கள் விட்டு செவ்வாய் வரும். எனவே செவ்வாய் இதுக்கு விட, இதுக்கு வந்துட்டு 20 வீதம். 4வது விட. ஓகே, அடுத்தது பாருங்க. இது ஆகா சிம்பிள். ஆனா மிச்சம் பேர் கஷ்டமா நினைக்கிறேன். பாருங்க, ஏ பி எனும் எவை எனும் இரு எண்கள் மீது கணித செய்கை. இந்த அடையாளம், இது ஒரு அடையாளம். சக தர மாதிரி இது ஒரு அடையாளம் தானே இது. சரிதானே? ஆனது, அதாவது இந்த அடையாளம் ஏதாவது ரெண்டு இலக்கங்களுக்கு இடையில பயன்படுத்தப்பட்ட, உதாரணம் பாருங்க, ஏன்றது ஒரு இலக்கம் வச்சுக்கணும், பீன்றது இலக்கம். எனவே இப்படி பயன்படுத்தப்பட்ட நாங்க என்ன செய்யணும்னா அதை இப்படி பிரிச்சிருக்கணும். முதலாவது எழுத்தை முதலாவது கொண்டு வந்து பிரக்கெட் போட்டு, அதே முதலாவது எழுத்து அடுத்த இலக்கத்தை அடுத்த போட்டு சக, இரண்டாவது இலக்கத்தை கூட்டி பிரக்கெட்டை மூடி செய்யணும், இரண்டாவது இலக்கத்தை கழிக்கணும். இதான் இதுக்குரிய என்னது, இப்படி இந்த அடையாளம் வந்தா செய்ய வேண்டிய கணித செய்ய. அதாவது இப்படி வந்தா கூட்டணும்னு தெரியும், இப்படி வந்தா கழிக்கணும்னு தெரியும். எனவேதான் இந்த அடையாளம் வந்தாலும் சரி, இப்படி பெருக்கி கூட்டி கழிக்கணும். முதலாவதால ரெண்டையும், இது ரெண்டையும் கூட்டி என்ன செய்யணும், கூட்டுப்பட ரெண்டையும் இதால பெருக்கி இரண்டாவது வார இலக்கத்தால கழிக்கணும். அத மாதிரி தான் பாருங்க, இப்படி ஒரு என்னது, அதாவது என்னது, இந்த மெத்தட்ல இப்படி இந்த இந்த 3 அந்த அடையாளம் 2 பிரேக்கெட்ல வந்து சய 3 அடையாளம் கொண்டு வந்த பெருமானம் யாதுன்னு கேட்டு இருக்குது. சரிதானே? இந்த அடையாளம் டைப் பண்ண கொஞ்சம் கஷ்டம், என்னால நான் டைப் பண்ணதை காட்டுறேன் பாருங்க. இது என்னது, 12வதுக்குரிய ஆன்சர் 20 வீதம். பாருங்க, பாருங்க, இதான் இந்த அடையாளம். பாருங்க, இதான் தந்திக்கிற தரவு என்ன. அப்ப என்ன செய்யலாம் வந்துட்டு பாருங்க, இது வந்து எப்படி இங்க வந்து எக்ஸுக்கு பதிலா 3 வந்து இருக்குது, வைக்கு பதிலா என்ன வந்து இருக்குது, 2 வந்து இருக்குது. அப்ப பாருங்க, இப்ப இவ எடுத்து முதல்ல என்ன வரணும், எக்ஸ் 3 3 வரணும். 3 பெரிய பிரேக்கெட் மறந்து பிரேக்கெட்டை போடுங்க. எனவே இவிடத்துல எக்ஸுக்கு பதிலா 3 வந்துக்கிறதால இவிடத்துல 3. எனவே இவிடத்துல எக்ஸ், எனவே அந்த அடுத்த பிரேக்கெட்டுக்குள்ள 3 என்ன, அடுத்து சக 2 சய என்ன, இரண்டாவது இலக்கம் வை. எனவே பாருங்க, இந்த இது சரியா வருது. அதே மாதிரி இங்க பாருங்க, 3 பிரேக்கெட்டுக்குள்ள 3 சக 1 சய வை என்ன 1. இப்ப என்ன செய்ய தீர்த்து என்ன, உதாரணம் பாருங்க, முதலாவது பிரேக்கெட் செய்யணும். என்ன, இது ரெண்டை கூட்டினா 5, இவ்விடத்துல தர இருக்குது. எனவே 3 தர 5 சய 2. இங்க 3 தர அடையாளம் போட்டு 4, 3 சக 1 4 சய 1. எனவே தான் 3 5 15 2 போனா 13 அப்படியே போடுவோம். அதே மாதிரி முன்னாங்கு 12 12 1 போனா 11. எனவே 13ல இருந்து 11 போனா 5, சரி 2 வரும். சரியா? பை மிஸ்டேக் 5 பார்த்திக்க 2 வரும் ஆன்சர். கிளியரா அந்த விஷயம்? ஒன்றும் இல்ல. பாருங்க, இங்க எக்ஸ் வந்திருக்குது, இங்க y வந்திருக்கு. எனவே இங்க எக்ஸுக்கு பதிலா 3 வந்திருக்குது, இங்க yக்கு பதிலா 2 வந்திருக்கு. எனவே தான் எங்கெங்க எல்லாம் எக்ஸ் வரும் வந்ததுல அங்க நீங்க 3 போடுங்க. எவ்வளத்து எல்லாம் வந்துட்டு y வரும் அங்க 2 போடுங்க. அந்த அடையாளத்தை அப்படியே போடுங்க, போட்டு தீர்த்தா வார விடதான் விடு. என்ன மாதிரி கிளியரா? இது சந்தேகமா?
யாராவது டவுட் இருக்குதா இல்ல இருந்தா கேட்டுக்கணுமா ஒரு ஆள் நாளும் பிரச்சனை இல்லை டவுட்டா நீங்க சொல்லணும் செல்லாட்டி உங்களுக்கு தான் நஷ்டம் நான் போயிட்டு இருப்பேன் எழுதி கொடுங்க தேவையானாக்கள் அடையுன்னு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சு கொடுங்க போட்டோ பிடிச்சி வச்சு கொடுங்க லேசா இருக்கும் இல்லாடி ஓகே பாருங்க இப்ப என்ன விஷயம் சொன்னா என்ன செல்திக்காங்க இதுல வந்துட்டு ஏபி எனும் எவையேனும் இரு எண்கள் மீது இது ரெண்டும் எண் சரியா என்ன ஏதாவது ரெண்டு எண்கள் மீது கணிதச்சு இந்த அடையாளம் பயன்படுத்தப்பட்டா அதை நாங்க என்ன செய்யணும் வந்துட்டு அதை இப்படி பிரிச்சு எழுதணுமாம் எப்படி இந்த இப்படி இந்த ரெண்டு இலக்கத்துக்களில் இந்த அடையாளம் பயன்படுத்தப்பட்டா அதை இப்படி நாங்க பிரிச்சு எழுதணுமா எனவேதான் இப்படி எந்த அடையாளத்துக்கு ரெண்டு இலக்கங்கள் இங்க இப்படி வந்தா அதை நாங்க எப்படி பெருமானம் காண்ற பாருங்க நான் அந்த அடையாளத்துக்கு மட்டும் வேற எதுன்னு போடுறேன்னு பாருங்க இப்ப என்னன்னு வருதுன்னு சொன்னா பிராக்கெட்டுக்குள்ள 3 நான் அந்த அடையாளத்துக்கு எட் மார்க் போடுறேன் இந்த மார்க் போடாது இந்த அடையாளத்துக்கு மேல எட் மார்க் போடுறேன் 3 இங்கால 2 இதுதானே 2 சய 3 எட் மார்க் 1 இது ஓகேயா இது என்னன்னு இது அந்த அதாவது இந்த இதை பார்த்து அப்படியும் இது அப்படின்னு இந்த இங்க இந்த அடையாளம் போடாம இருக்கணும் இது வந்து எப்படி பிரிச்சிருதுன்னு சொன்னா பாருங்க இந்த போட்டீங்க பாருங்க இங்க எங்கெல்லாம் ஏ வருதோ அங்க 3 போடணும் பாருங்க முதலாவது பெரிய பிரேக்கெட் வரும் இந்த பிரேக்கெட் அப்படியே போடுங்க எனவே இங்க ஏக்கு பதிலா 3 வந்து சேர்ந்துட்டு முதலாவது 3 பாருங்க இந்த பகுதியை பாருங்க சரியா இதை பாருங்க இதை விட்டு போட்டு இதை பாருங்க 3 பிரேக்கெட் 3 சக ரெண்டாவது இலக்கம் 2 இந்த பிரேக்கெட்டை மூடுங்க இப்ப என்ன செய்யணும் சய 2 ரெண்டாவது என்ன ஏதனா பி வந்து இங்க பி வந்தா 2 போடணும் நம்ம பிக்கு இங்க 2 பேர் வந்து பிக்கு பதிலா எனவே 2 எனவே பெரிய பிரேக்கெட்டை மூடுங்க இப்ப அடுத்தது பாருங்க இந்த சய வருது இந்த அடையாளம் இந்த சய அடையாளம் வருது இப்ப என்ன செய்யுங்க திருப்பி பெரிய பிரேக்கெட் இந்த பிரேக்கெட்டை போடுங்க எனவே திருப்பி 3 இங்க இந்த பிரேக்கெட்ல வர மாதிரி என்ன 3 சக இங்க என்ன இங்க ஏக்கு பிக்கு பதிலா 1 வந்திருக்கு இங்க 2 வந்து இங்க 1 வந்திருக்கு எனவே தான் 1 போடுங்க பிரேக்கெட்டை மூடுங்க சய 1 இந்த ஸ்டெப் கிளியரா உங்களுக்கு நான் பார்த்து போட்டது இது கிளியர்னா ஓகே மொத்தம் சும்மா வரும் 100 ஓகே அது உங்களோட நான் இந்த போட்ட மெத்தட் விளங்கிட்டேன் உங்களுக்கு எப்படி வந்துச்சு சொல்லி ஓகே இப்ப என்ன செய்யணும் தீருங்க பாருங்க நீங்க படிச்சிருப்பீங்க நீங்க பொட் மாஸ்ல படிச்சிருப்பீங்க முதல்ல என்ன செய்யணும் பிரேக்கெட்டை செய்யணும் என்ன முதல்ல உள் பிரேக்கெட்டை செய்வோம் பாருங்க முதல்ல இந்த பெரிய பிரேக்கெட் அப்படியே போட்டு போட்டு 3 இவ்விடத்துல தரமாக்கிருக்குது நம்மளுக்கு என்ன நம்ம எழுதாட்டி தரமாக்கிருக்கேன்னு இப்ப பாருங்க இந்த பிரேக்கெட் செஞ்சு எடுத்துக்கிறோம் 3 மட்டும் பார்த்தீங்கன்னா 5 அங்கால சய 2 எனவே இந்த பிரேக்கெட் க்ளோஸ் ஆகுது அடுத்தது மெயின் மெயின் முக்கியம் நடுவில் வர சய அடுத்தது பாருங்க பெரிய பிரேக்கெட்டை போட்டு போட்டு 3 தர 3 3 4 சய 1 சரியா இப்ப பாருங்க 3 5 15 சய 2 பிரேக்கெட் போடுவோமே 15 சரி 15 சய 2 இது பிரேக்கெட்ல தான் வருது சரியா நம்ம போடுவோம் பிரேக்கெட்டையும் போட்டுக்கோமே லேசி இப்ப பாருங்க சய முன்னாங்கு உங்களுக்கு தெரியும் என்ன பெருக்கல் இப்படி செஞ்சு போட்டு தான் கூட்டல் கழித்தலுக்கு போகணும் எனவே தான் முதல்ல பெருக்கல் தான் பண்ணணும் எனவே முன்னாங்கு 12 சய 1 இப்ப என்ன செய்ய லேசி பாருங்க 12ல இருந்து சரி 15ல இருந்து 2 போனா எத்தனை வரும் 13 வரும் எனவேதான் இங்க சய இருக்குது 12ல இருந்து 12ல இருந்து 1 போனா 11 எனவேதான் 13ல இருந்து 11 கழிச்சா விட வரும் 2 கிளியர் அது
ஓகே. இதெல்லாம் பாஸ்ட் பேப்பர்ல வந்த கேள்வியே, ஒன்றும் புது கேள்வி எல்லாம் வந்த கேள்விதான். இங்க 14 லேசா இருக்கு, செய்யுங்க பாப்போம். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? குறித்த ஒரு பொருளின் உற்பத்தி செலவு முதல் 500 பொருட்களுக்கு ஒரு பொருளுக்கு ரூபா 130ம் அடுத்த 1000 பொருட்களுக்கு ரூபா 100ம் ஆகும். அதன் பின்னர் ஒவ்வொரு பொருளுக்குமான செலவு ரூபா 80 ஆகும். எனின் அத்தகைய 3000 பொருள்களை உற்பத்தி செய்வதற்கான உற்பத்தி செலவு யாது? இப்ப நீங்க என்ன கடையில் வாங்கிருப்பீங்க, ஒன்று ரெண்டு வாங்கினா செய்வாங்க வந்துட்டு அதே விலைக்கு தருவாங்க. சம்டைம் நீங்க 10 20 பண்டல் வாங்கி நினைச்சுவாங்க, லொட்டா வாங்கினா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தருவாங்கண்ணே, ஒரு 10 ரூபா குறை தருவாங்க, அப்படி தருவாங்கண்ணே. அது மாதிரி ஒரு கேள்வி தானே இது, லேசா இருக்குமா உங்களுக்கு? ஓகே, பாருங்க இதை நான் செய்யறேன் பாருங்க, ஈஸியா இருக்கும். இது பாருங்க, முதல் 500 பொருளுக்கு எவ்வளவாம் ஒரு பொருளுக்கு? முதல் முதல் 500 பொருளுக்கு 130 ரூபாய். சரியா? சம அறுபடியே காணும். அடுத்தது பாருங்க, அடுத்த 1000 பொருட்களுக்கு எவ்வளவாம்? ஒரு பொருளுக்கு ரூபா 100 கோஸ்டா. அடுத்தது பாருங்க, எஞ்சியவை பாருங்க, மொத்தம் 3000 பொருள். 3000 பொருள்ல 1000 வந்துட்டா எத்தனை வரும்? பேலன்ஸ் வந்துட்டு 1500 இருக்கும். எனவேதான் 1500 தர அங்க ஒரு பொருளுக்கு கோஸ்ட் வந்துட்டு 80 ரூபாய். இப்ப என்ன செய்யணும் வந்துட்டு, இது மூணை பெருக்கி போட்டு கூட்டினா வார விட தான் விட. இதுல பாருங்க, இப்ப நீங்க இங்க என்ன செய்வீங்க, நீங்க வளமையான செய்வீங்க, இந்த 500 கீழே 130 போட்டு சைபரால மூணையும் பெருக்கி திருப்பி 3ஆல பெருக்கி. அப்ப அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. மெட் செஞ்சு அஞ்சு என்ன செய்யும், டைம் பேசுது. அப்ப இங்க மனக்கணக்கால லேசா பாக்கணும். உதாரணம் பாருங்க, 500 100ஆல பெருக்கின எத்தனை வரும்? 2 சைபர் கூடும். எத்தனை கூடும்? 500 100ஆல பெருக்கினா வந்துட்டு 2 சைபர் கூடும். பிளஸ் இங்க பாருங்க, 30 10ஆல பெருக்கினா ஒரு சைபர் கூடும், 10ஆல பெருக்கினா 5000 அவங்க மிச்சம் 30 இருக்கேன். எனவே 30ஆல பெருக்கினா வந்துட்டு 15000 கூடும். இன்னும் எக்ஸ்ட்ரா இல்லைங்க, உங்களுக்கு எப்படி பார்க்கன்னு சொல்லி போட்டு இதை 100ஆல பெருக்கினா 2 சைபர் கூடும். எனவே 50000 இப்ப இன்னும் 30 இருக்கிற பெருக்கிறதுக்கு. எனவே தான் 10ஆல பெருக்கினா எவ்வளவு வரும்? 5000 வரும். எனவே தான் 10 3 மடங்கு தானே, எனவே 15000. எனவே தான் 50 15 மேல வரும் 65,000 வரும். எனவே இந்த பெருக்கல் வந்துட்டு 65,000. அப்படி இந்த மனசால பார்த்து போடணும், கண்ணால பார்த்து போடணும். கிளியரா அந்த விஷயம் என்ன பெருக்கிறது? இதுதான் முக்கியம். இங்க குயிக்க டைமுக்கு செய்யணும், முடிக்க பார்க்கணும். அடுத்தது பாருங்க, இது ஆகலேசி. 1000 அப்படியே போடுங்க, என்ன 2 சைபர் சேருங்க, அவ்வளவுதான். 1,00,000 ரூபாய். 100 பேருக்கு 2 சைபர் போட்டா போதும். 10 பேர் ஒரு சைபர் போட்டா போதும். 1000 3 சைபர் போடணும் என்ன. அதே மாதிரி பாருங்க, இங்கால பாருங்க, இதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா 100ஆல பெருக்கும் 80. சரியா? 80 100ஆல பெருக்கினா என்ன செய்யும் வந்துட்டு 100ல 1000. 1000ஆல பெருக்கினா 3 சைபர் கூடும். எனவே 80 ரூபாய். பிளஸ் அங்கால திருப்பி இருக்காது அரைவாசி என்ன, 1000 பெருக்கணும் தானே, 1000ஆல பெருக்கினா என்னது 80,000. அங்கால 500 பெருக்கிறது அரைவாசி வரும், மேல வரும் 40,000 வரும். எனவே ரெண்டு சேர்த்து வரும், ரெண்டு சேர்த்து கூட்டணும் சொன்னா 1,20,000 வரும். எனவே இதுல பெருமதி வந்துட்டு 1,20,000. இப்ப என்ன செய்யுங்கண்டா, இது மூணையும் கூட்டினா சரி. மூணையும் கூட்டினா வார விட தான். இது நேரா போட்டா லேசி நம்மளுக்கு என்ன. ஓகே, பாருங்க, சைபர் சைபர் இதுல 3 சைபர் இருக்குது என்ன. அதுக்கு இங்கால எத்தனை வருது? 3 சைபர் போறோம். இங்கால 5 வருது, அங்கால 6 வருது, அங்கால 2 வருது. சரி, 6ல 8 என்ன கீழே 2 இருக்கிறதால அடுத்து 8 வருது. 2,85,000. இப்ப நேரா பாருங்க, கிளியரா அது? இரண்டாவது விட.
டவுட் இருக்கா யாருக்காச்சும் இருந்தா என்ன குயிக்கா போடணும். சரி, டவுட் தான் முக்கியமா போடணும். ஓகே, 15 பாருங்க. இதுவும் அதே மாதிரி இருக்குது. குறித்த ஒரு வாரத்தின் திங்கள் தொடக்கம் வெள்ளி வரையுள்ள 5 நாட்களில் தெஹிவலையில் உள்ள மிருகக்காட்சி சாலையை பார்ப்பதற்கு 900 நபர்கள் வந்திருந்தனர். அவர்கள்ல அந்த வந்தாக்குள்ள 2 பங்கினர் திங்களன்றும், 9 3 பங்கினர் செவ்வாயன்றும், 12 2 பங்கினர் புதனன்றும் வந்திருந்தனர். எனின் ஏனைய 2 நாட்களிலும் வந்தவர்களின் எண்ணிக்கை யாது? இப்ப நீங்க என்ன செய்வீங்க இதுக்கு காண்றதுக்கு? என்ன பாருங்க. அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா என்ன, முதலாவது வந்துட்டு 2 × 6 என்ன, 2 × 6 அதை என்ன செய்வீங்க, 900ஆல பெருக்கி என்ன, 900ஆல பெருக்கி அதோட பங்கு காணுவீங்க என்ன. இப்படிதான் போய் அதே மாதிரி என்ன செய்வீங்க, அடுத்து வந்துட்டு அடுத்து 9 ல் 3 பங்கு என்ன, 3 × 9 தர 900 இப்படி பார்ப்பீங்க என்ன. இப்படி பார்த்தா சரியான விட வரும். ஆனா டைப் வைத்து சரியா என்ன செஞ்சிருந்தது, அடுத்து 12ல் 2 என்ன, 2 × 12 தர 900 பார்ப்பீங்க என்ன. பார்த்து 3 கூட்டுத்தொகையும் போட்டு 3 கூட்டுத்தொகையும் போட்டு கூட்டி போட்டு திருப்பி என்ன மொத்தத்துல இருந்து கழிப்பீங்க. மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்காங்க, 900 இருந்து கழிப்பீங்க என்ன. அப்படி இல்லை, சிம்பிள் பாருங்க. 900 ஒன்றுமே தேவையில்லை நம்மளுக்கு. இது ஒன்றுமே போட தேவையில்லை, டிரெக்டா ஆன்சர் முடிக்கலாம் பாருங்க. இதுதான் டமட்ட. இதுல வந்து நம்ம டைமை போக்காட்ட பார்க்காங்க. நம்ம டைம் என்ன செய்யக்கூடாது, போக்காட்டக்கூடாது. பாருங்க, 6ல் 2 பங்கு சுருக்கிற எத்தனை வரும், 3ல் 1 பங்கு என்ன. அப்ப பாருங்க, 900ல் 3 பங்கு எத்தனை வரும், 9ல் 3 பங்கு எத்தனை, 3. எனவே தான் 900ல் 3 பங்கு வந்துட்டு 300. சிம்பிளா கண்ணா பார்த்து போடலாம். அதே மாதிரி பாருங்க, 6ல் 2 பங்கும் 9ல் 3 பங்கும் 3ல் 1 பங்கும் ஒன்றா உண்டு இல்லையா, அதே அமௌண்ட் தான் வரப்போகுது திருப்பி அடுத்த 300. எனவே செவ்வாய்க்கிழமை என்ன, திங்கக்கிழமை 300 பேர், செவ்வாய்க்கிழமை அடுத்த 300 பேர். அடுத்தே பாருங்க என்ன, இதை சுருக்கி எத்தனை பேர் வந்துட்டு, இதை சுருக்கினாலும் 3ல் 1 தான் வரப்போகுது சரியா. இதை சுருக்கினா பாருங்க 6ல் 1 வரும். சுருக்கினா வந்துட்டு 6ல் 1 சொன்னா 3ல் 1 300 சொன்னா 6ல் 1 அரைவாசியாக இருக்கும், 150 இருக்கும் சரியா. அப்ப எனவேதான் திங்கட்கிழமை 300 பேர், செவ்வாய்க்கிழமை 300 பேர், புதன்கிழமை 150 பேர். எனவே மொத்தம் வந்திருக்காங்க 900 பேர். எனவேதான் 900 பேர்ல பாருங்க 300 600 750. அப்ப எனவேதான் 900 மொத்தம் நபர்கள்ல திங்கள் செவ்வாய் புதன் வந்தாக்கள எண்ணிக்கை வந்துட்டு 750. எனின் மற்ற 2 நாள் வியாழனும் வெள்ளியும் வந்தாக்கள எண்ணிக்கை வந்துட்டு 150. ஒரு நிமிஷம் போது கிளியர் அது. ஓகே, அப்ப இந்த டைம் சரி 15 கேள்வி பார்த்துருக்கோம் என்ன. இன்றைக்கு இது வந்து இந்தியோட இந்த சரி இந்த இதோட நம்ம இந்த கிளாஸை வந்துட்டு முடிச்சுக்கொள்ளும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்துட்டு இதுல ஏனைய பேலன்ஸ் பகுதிகள் நாங்க பார்ப்போம் சரியா. ஏதாவது சந்தேகம் இருக்குதா?